ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ப்ரௌச்சர்ஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். என்னுடைய சேனலில் ஆரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் போய் பாருங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரோச்சஸ் கிளாஸ்லாம் ஒரு நியூ டிசைன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னுடைய ஒரு வீடியோவில் ஸ்லீவில் எப்படி நம்ம அந்த டிசைனை நம்ம போடலான்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ப்ளவுஸோட ஸ்லீவில் பார்டர் அந்த டிசைன் நம்ம எப்படி போகலான்னு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்குல்ல, நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். பெரிய ஃப்ளவராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், குட்டி ஃப்ளவராகவும் எடுத்துக்கலாம். அந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு ஏற்றா போல் நீங்கள் எடுத்துக்கணும். அது இல்லாமல் லீஃப் நான் மெட்டாலிக் கலர் அந்த இதுவே நான் எடுத்திருக்கேன். லீஃப் கூட சுகர் பீடு எடுத்திருக்கேன். டியூப் பீடு இருக்கு இல்லையா, அதுவும் நான் எடுத்திருக்கேன். நார்மல் த்ரெட் அண்ட் நீடில். ஒரு ப்ளவுஸ் நீங்கள் எந்த ப்ளவுஸ் போட போகிறீங்களோ அந்த ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், போன வீடியோவில் இந்த ஸ்லீவோட மிடில் நான் ஒரு ஃப்ளவர் சொல்லி கொடுத்தேன். நான் ப்ரோச்சஸ் சொல்லி கொடுத்தேன். அந்த டிசைனாக இது. இப்போ நம்ம இதுவே கீழே ஒரு பார்டர் டிசைன் சொல்லித்தர போகிறேன். இப்போ ஸ்லீவில் நம்ம ஒரு டிசைன் பண்ணனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் இதே போல் மாடலில் வச்சு நீங்கள் வேறு டிசைன்லாம் க்ரியேட் பண்ணி ஸ்லீவில் நீங்கள் அழகாக நீங்களே போடலாம். இப்போ அதே போல் நான் கீழே இருக்கு இல்லையா, அந்த பார்டர் ஸ்லீவோட பார்டரில் ஒரு டிசைன் சொல்லி தர போகிறேன். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் எடுத்துக்குங்க. அந்த ஸ்லீவோட கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த அங்கே நீங்கள் எங்கே ஸ்டார்ட் ஆகுறோ அங்கே கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி த்ரெட்டை நீங்கள் குத்திக்குங்க. ஏன்னா அது அடிப்பகுதினால நம்ம ஓரமாக போட தேவையில்ல, கொஞ்சம் தள்ளியே நம்ம போட்டுக்கலாம். அதில் நம்ம ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, கோல்டன் கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸ், அதை நீங்கள் ஒன்று எடுத்துக்குங்க. அது கூடவே ஒரு சுகர் பீடோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளாக இருக்கிறதுக்காக நான் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் சொல்லித்தரேன். ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், என் வீடியோலலாம் இந்த ஃப்ளவர் நம்ம ஒன்று எடுத்தால் அது 5 பெட்டலையே நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டா நீங்கள் சுகர் பீடு கோக்கணும். என்னுடைய ஒவ்வொரு வீட்லேயும் நான் அதை சொல்லிட்டு தான் நான் வரேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை உங்களுக்கு போட்டு காமிச்சா டைம் அதிகமாகனால நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் போடும் போது 5 பெட்டர்லேயும் நீங்கள் இந்த த்ரெட்டு வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சுகர் பீடை வச்சு நீங்கள் போடுங்க. அப்புறம் அது நல்லா ஸ்ட்ரிப்பாக உங்களுக்கு நிற்கும். இப்போ இந்த ரேக்டை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளவரை நம்ம போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணோம், இது பக்கத்துலேயே தெரியுதா பாருங்கள், இது பக்கத்துலேயே ஊசியை கூட்டி கீழேருந்து மேலே நீங்கள் கொண்டு வாங்க. அதில் அந்த லீஃப் இருக்கு இல்லையா, அந்த லீஃபை நம்ம கோக்கணும். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா, உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அதுக்கேற்றப்பல நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த லீஃபை கோத்துட்டேன். அது கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த தெரியுது பாருங்கள் லீஃப், நான் 3 சுகர் பீடு ஆட் பண்ணுறேன். நீங்கள் சமைக்கி சர்க்கரை பெரிய பீடு அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா தான். நீங்களே இந்த ஐடியா வச்சு நீங்களே புதுசாக உங்கள் பார்டர் நீங்களே போட்டுக்கலாம். உங்கள் ப்ளவுஸில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். போட்டுட்டு
நம்ம ஏற்கனவே இந்த லீஃப்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே போட போகிறோம். இது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், இது வந்து அழகாகவும் இருக்கும். பொறுமையாக வந்து உள்ளே வந்து நீங்கள் எங்கே அதை பாருங்கள், அழகாக ஃப்ளவரும் ஒரு லீஃபும் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ அதே போல் கீழே ஒரு லீஃப் நம்ம போடலாம். நீங்கள் ப்ளவுச்சஸ் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஆரி, ஜுவல்லரி மேக்கிங் இதில் வந்து நீங்கள் சேரணுன்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், ஸ்க்ரீன்லேயே என்னுடைய மொபைல் நம்பர் தரேன். நீங்கள் அது மூலயமா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பும் அனுப்பி நீங்கள் உங்கள் டீட்டெயிலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் இதை விட நல்லாவும் கற்றுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து சேர விரும்புகிறீங்க, எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா ஃபோன் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணுறேன். உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இப்போது இந்த சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். பார்த்தீங்களா, நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் போட்டுட்டோம், சுகர் பீடு 2 லீஃப் வச்சு நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃப்ளவருக்கு நடுவில் இருக்கு இல்லையா, அது பாருங்கள், இந்த ஃப்ளவருக்கு மிடில் ஊசியை வந்து நீங்கள் குத்திக்குங்க. அதில் என்ன பண்ணோம், டியூப் பீடு, ஒரு டியூப் பீடு ஒன்று நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். நீங்கள் இந்த மாடல் வச்சு நீங்கள் கிராண்டாலாம் போடலாம். இப்போ நம்ம டியூப் பீடை வச்சு கோத்துட்டு அதை வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே நீங்கள் குத்தணும். பக்கத்துலேயே நீங்கள் குத்துனீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிப் ஆயிரும். பொறுமையாக இது பண்ணுங்க. பார்த்தீங்களா, அழகாக வந்து குத்திட்டேன், தெரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணுறேன், நான் ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சா உங்களுக்கு சரியாக தெரியாத, கொஞ்சம் தள்ளியே வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த டியூப்பு பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு லீஃப் வந்து ஜாயின் பண்ணலாம். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் பொறுமையாக போடுங்க. உங்களுடைய ப்ளவுஸ் என்னவோ அந்த சாரீ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போடுங்க. அப்போ பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் மட்டும் போதுன்னா ஸ்லீவ் ஒரு டிசைன் போடலாம். இல்லை எனக்கு ஒரு ப்ளவுஸில் வந்து பார்டர் மட்டும் வேணும், இந்த ப்ளவுச்சஸ் பார்டர் வேணால் அது மட்டும் நீங்கள் போடலாம். இல்லை ரெண்டுமே கலந்து போடனாலும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் ஒவ்வொரு டிசைன் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர முடியும். நம்ம இந்த பார்டர் முடிச்சிட்ட பிறகு நான் வந்து நெக்கில் எப்படி போடலாம், பேக் நெக்கில் எப்படி போடலாம் டிசைன் சொல்லிவிட்டு அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த பார்டர் டிசைன் போடுறோம் இல்லையா, இதுவே வந்து நம்ம நெக் டிசைனுக்கும் இதுவே கூட நம்ம போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த லீஃபில் வந்து 3 சுகர் வச்சு இது வந்து ஃபினிஷ் பண்ணணும். நான் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதே போல் இந்த சைடு வந்து ஒரு லீஃபில் வந்து நம்ம இதை கோத்துட்டு நம்ம 3 சுகர் பீடு வந்து நம்ம ஆட் பண்ணி இது வந்து ஃபினிஷ் பண்ணணும். பொறுமையாக போடுங்க. உங்களுக்குலாம் இந்த பால் டிசைன் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நம்ம போடணும். இப்போ வந்து மேலே ஒரு லீஃப் வச்சு நான் வந்து போடுறேன். இந்த பாருங்கள், பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃப்ளவரு, சுகர் பீடு, 2 லீஃப் வச்சு அதில் சுகர் பீடு போட்டோம். அப்புறம் ஒரு டியூப் பீடு, அப்புறம் ஒரு லீஃபு, 3 வந்து சுகர் பீடு வச்சு நம்ம இதை போட்டுக்கிட்டே வரோம். இதே போல் நம்ம மாற்றி மாற்றி இந்த ஆர்டர்லேயே நம்ம வந்து போடணும். மறுபடியும் என்ன பண்ணோம், ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு நம்ம இதே மாதிரி போடணும். பொறுமையாக போடுங்க. இதே போல் இந்த ஆர்டர்லேயே நம்ம வந்து இதை போட்டு முடிக்கிறோம். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள்,
நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ், 2 லீஃப், டியூப் பீட், 2 லீஃப். அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வச்சோமோ அதே போல் மாற்றி 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 வச்சுக்கிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து பாதி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். மீதியும் வந்து இதே மெத்தடில் வந்து நம்ம வந்து போடணும். பாருங்கள், போட்டோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது. ப்ளைனாக இருக்கும்போது எப்படி இருக்குது, போட்ட பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் வந்து நம்ம ஒரு டியூப் பீட் வச்சு நம்ம ஆட் பண்ணி இது ஃபினிஷ் பண்ணோம். என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கூட நீங்கள் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே போல் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணினே போனோம். இப்போ ஒரு லீஃப் வச்சு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மெத்தட் தான், அதே தான் ரிப்பீட்டடாக வரும். நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துக்கிட்டே போகணும். இப்போ ஒரு லீஃப் வச்சு 2-3 சுகர் பீடு நான் வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு வேறு டிசைன் வேணும்னாலும் நீங்கள் வந்து மாற்றி கூட போடலாம். பாருங்கள், இதே போல் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணினே போனோம். இங்கே நான் ஒரே ஒரு மாடல் மட்டும் நான் சொல்லி கொடுத்துறேன் மறுபடியும் உங்களுக்கு புரியத்துக்காக. இந்த லீஃபில் 3 சுகர் பீடை வச்சு ஆட் பண்ணி அதை ஊசியில் குத்தி நம்ம கீழே எடுக்கணும். ஜஸ்ட் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம், பார்டர் டிசைன் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். நம்ம பண்ண அந்த மெத்தட்லாம் வச்சு நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து பார்டர் டிசைன் வந்து க்ரியேட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கும் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். உங்களுடைய ப்ளவுஸுக்கு நீங்களே போடலாம், குழந்தைங்களோட ட்ரெஸ்லேயும் நீங்கள் வந்து அழகாக போட்டு தரலாம். ரொம்ப ரொம்ப இது சிம்பிளான டிசைன் தான், ஆனால் கொஞ்சம் டைம் இருக்கும். நீங்கள் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 சைடும் வந்து லீஃப் வந்து போட்டாச்சு. இப்போ இந்த டியூப் பீடுக்கு நடுவில் வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து வச்சுட்டு அதில் ஒரு சுகர் பீடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். சுகர் பீடு வந்து உங்களுக்கு போடலன்னா நீங்கள் வேறு மாற்றி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஊசி வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறா பார்த்து எடுத்துக்கோங்க, அப்புறம் அந்த சுகர் பீடு வந்து போகும். என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இதே மெத்தடில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் பாருங்கள், அழகாக தெரியுதா உங்களுக்கு. மாற்றி மாற்றி நம்ம வந்து அழகாக இது வந்து போட்டுக்கிட்டே வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து மேலே கீழே வந்து ஒரு லீஃப் வைக்கணும். நான் இந்த ஸ்லீவை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம மாறி மாறி போட்டு ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் நம்ம வரப்போகிறோம். லாஸ்ட்டாக வந்து லீஃபில் வந்து 3 சுகர் பீடை வச்சு நம்ம இது ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்லீவோட அடிப்பகுதினால நம்ம இந்த எண்டு வரைக்கும் நம்மளுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது பாதி மறைஞ்சிரும் இல்லையா. ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். இப்போ என்ன பண்ணோம், நம்ம சுகர் பீடில் விட்டு நம்ம உள்ளே இழுத்துட்டோம் இல்லையா, அது வந்து சில பேருக்கு வந்து முடி எப்படி போடணும்னு தெரியல, நாட்டு எப்படி போடணும்னு தெரியல, அதை சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு இதை வந்து திருப்பிக்குங்க. இப்போ நம்ம கடைசியாக போட்டிருப்போம்ல அந்த நூல், அதுக்குள்ளே விட்டுட்டு இந்த நூலை ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து நல்லா சுற்றிக்குங்க. சுற்றிட்டிங்கன்னா சுற்றிட்டு இந்த நீடில் வந்து இழுத்திங்கன்னா அது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லிப்பாக ஒரு முடி போல் அது தானாக வந்துடும். இந்த பாருங்கள், ஸ்ட்ராங்காக வந்துருச்சு முடி. ஸோ இதே போல் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து நீங்கள் போடலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு வந்து இந்த நீடில் வந்து கட் பண்ணிவிட்டு அது 2ஆக வரும் இல்லையா, அதை வந்து நம்ம நாட்டாகவும் போடலாம். அது நான் இன்னொரு வீடியோவில் வேணால் அந்த நாட்டு எப்படி போடுறோன்னு சொல்லித்தரேன். இந்த முடி வந்து நம்ம இப்படி தான் போடணும். நம்ம 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் சுற்றிட்டு நம்ம நீடில் வந்து இழுத்தோன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக ஆயிரும். பாருங்கள், நாட் வந்து விழுந்துடுச்சு. அப்படி இல்லைன்னா பக்கத்துலேயே கொஞ்சம் குத்திட்டு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து நம்ம சுற்றி விட்டுட்டு நம்ம நீடில் இழுத்தோன்னா அதுவும் வந்து ஒரு முடியாக ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. பாருங்கள், இப்படி தான் முடி போடணும்.
பாருங்கள் நம்ம அழகான ஸ்லீவ் டிசைன் பார்டர் வந்து நம்ம அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதை பாருங்கள் ஸ்லீவோட பார்டர் டிசைன் வந்து அழகாக நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இருக்குது. இதே போல் வந்து நான் இன்னொரு ஹேண்ட்லேயே வந்து நான் போட்டிருக்கேன், அதுவும் காமிக்கிறேன். பாருங்கள் இந்த பாருங்கள் 2 ஸ்லீவ் ஹேண்டும் நம்ம வந்து அழகாக நம்ம போட்டாச்சு. தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக வந்துச்சு. இப்போ ப்ளைனாக பார்க்கும்போது இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்தது, இப்போ நடுவில் டிசைனும் ஸ்லீவோட பார்டரும் போட்ட உடனே இது வந்து எவ்வளோ அழகாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம 2 ஸ்லீவ் போட்ட உடனே இதை பார்க்கறதுக்கு கிராண்ட் லுக்காக நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்லீவ் பார்டர் டிசைன் மாடல் வந்து பிடிச்சிருந்துன்னா எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.